ராகவன் வந்துட்டாரா? இல்லையே மேடம். வழக்கமா நீங்க வீட்ல இருந்து வரும்போது 2 பேரும் ஒன்னா தானே வருவீங்க. இன்னைக்கு ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல, நீங்க மட்டும் இன்னைக்கு தனியாவா வந்திருக்கீங்க? அவரு எங்க போனார்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போலியா மேடம்? சௌந்தர்யா, நான் ராகவன் வந்துட்டாரான்னு ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன். அதுக்கு நீங்க இல்லன்னு பதில் சொல்லிட்டீங்க. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம இவ்ளோ கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? இல்ல மேடம். ப்ளீஸ், உங்க வேலை என்னவோ அதை மட்டும் போய் பாருங்க. போங்க. ஹலோ ஸ்ரீநிதி, நான் கண்ணன் பேசுகிறேன். ராகவன் வந்துட்டானா? இன்னும் வரல. என்னம்மா இது? எங்கே போகிறேன்னு கூட சொல்லலை. நான் செல் கூட ட்ரை பண்ணேன். நீ ட்ரை பண்ணியா? ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஆனா செல்லு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்போ அவனை எப்படிம்மா கண்டுபிடிக்கிறது? பொம்பளை நானே பதட்டப்படாம இருக்கேன். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அப்படி இல்லைம்மா, ராகவனோட கோவம் என்னன்னு எனக்கு தெரியும். ஆனால் கோவிச்சுண்டு ஆற்ற விட்டு போகிற அளவுக்கு போக மாட்டான். அதான் எனக்கு பயம். அவர் மேல நீங்க இவ்ளோ அக்கறை காட்டுறீங்க. ஆனா அவர் தான் யார் மேலேயும் அக்கறை இல்லாம போயிட்டாரு. நீங்க பதட்டப்படுற அளவுக்கு ஒண்ணும் நடக்காது. இன்னைக்கு ஈவினிங்குள்ள அவர் நிச்சயமா வந்துடுவாரு. அப்படி வரலனா இன்னைக்கு ஈவினிங் நானே உங்களை வந்து மீட் பண்றேன். சரிம்மா. கண்ணப்பா, கண்ணப்பா. சொல்லு பார்த்தா. கண்ணப்பா, கிளம்ப, நம்ம ஹோட்டலுக்கு போகணும். எதுக்கு? அந்த வீட்டை சமைச்சு வச்சிருக்கேன், அப்புறம் எதுக்கு ஹோட்டல்? ஐயோ, சாப்பிட்றதுக்கு இல்லை கண்ணப்பா, ஒரு 2 நாளைக்கு நம்ம ஹோட்டலில் தங்கணும். என்ன பார்த்தா, வீடு தான் வசதியாக இருக்கு, அப்புறம் எதுக்கு நம்ம ஹோட்டலில் போய் தங்கணும்? என்ன கண்ணப்பா புரிஞ்சுக்காம பேசுற? இரு, முதல்ல நீ டீ சாப்பிடு. நான் பேங்க் போட்டு வர வழியில அந்த ராகவன சௌந்தர்யாவும் ஒரு ஹோட்டலுக்குள்ள போனாங்க. இவங்க ஏன் இங்க போறாங்கன்னு சொல்லிட்டு நான் ரிசப்ஷனில் போய் கேட்டேன். அவங்க அங்கதான் ரூம் போட்டுருக்காங்களாம். 1 வாரம் தங்க போறாங்களாம். அதனால நாமளும் போய் அங்க தங்குறோம். அவங்க ஹோட்டலில் ரூம் போட்டா நாம எதுக்கு அங்கே போய் தங்கணும்? அர்த்தமே இல்லாமல் பேசாத. என்ன கண்ணப்பா புரிஞ்சுக்காம பேசுற? அவங்க ஹோட்டலில் போய் திடீர்னு ரூம் போடணும், ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தான் அர்த்தம். அதனால நாமளும் அங்க போய் தங்கணும்னா ஏதாவது புது விஷயம் கிடைக்கலாம் இல்லையா? சொல்லு ஜெகன். சார், சுந்தரம் சாரோட பையன் ராகவனை காணுன்னு கண்ணன் சார் யார்கிட்டயோ ஃபோன்ல பேசிட்டு இருந்தாரு. அதான் ஏதாவது பிரச்சனையா இருக்கும்னு உங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணேன் சார். நான் அப்புறம் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். இப்போ கொஞ்சம் கடையில் வேலை இருக்கு சார். சரி ஜெகன், நீ சொன்னது சரி பார்த்தா. ராகவனை காணும்னு கண்ணன் பதட்டப்பட்டு இருக்கான்னு இப்பதான் ஜெகன் சொன்னான். அவன் தங்குற இடத்த நம்மளும் போய் தங்கினா என்ன ஏதுங்கிறது நமக்கும் தெரியும். சரி, கிளம்பு, சீக்கிரம் போலாம். வா. ஒரு டீ ஒன்று போடுங்களேன். சார், இது நேத்திக்கு பேப்பர். இந்தாங்க இன்னைக்கு பேப்பர். தேங்க்ஸ். ஹலோ, இடத்த பார்த்தாச்சா? பிடிச்சிருக்கா? இந்த வந்துடுறேன், 10 நிமிஷத்துல வந்துடுறேன்ப்பா. ஆ
இந்த டீ காசு. என்ன சார் இது 2 ரூபாய் டீக்கு போய் 100 ரூபாய் நீட்டுறீங்களே? சில்லறைக்கு நான் எங்க சார் போறது? என்னப்பா சொல்ற? சில்லறை இல்ல சார், வேணா வந்து பாருங்க. என்னப்பா இப்படி சொல்லிட்ட? ஒரு நிமிஷம் இரு. சார் உங்களுக்கு டீ லைட்டா ஸ்ட்ராங்கா? நல்லா ஸ்ட்ராங்காகவே போடு. சரிங்க சார். என்னப்பா பக்கத்து கடையில இல்லைன்றாங்க? சார் உங்கள்கிட்ட 100 ரூபாய் சேஞ்ச் இருக்குமா? 100 ரூபாய்க்கு இல்லைங்களே. ம், உங்ககிட்ட இல்லையா? ஏன்பா யார்கிட்டையும் சில்லறை என்ன பண்றது? ஒண்ணு பண்ணுங்க, 100 ரூபாயை கொடுத்துட்டு போயிருங்க. சரி, சாயந்தரமா வந்து சில்லறை வாங்கிட்டு போங்க. கிழிஞ்சு வச்சு போ. நான் பஸ்ஸுக்கு என்ன பண்ணுவேன்? பார்ட்டி வேற இடத்த பார்த்துட்டு பிடிச்சி வச்சுன்னு சொல்லிட்டான். இப்போ போறேன்னா போச்சு. என்ன பண்ணுறேன்னே தெரியலையே. ஐயோ. சார் இந்தாங்க சார் ஸ்ட்ராங் டீ. வேணும்னா அவர் கொடுக்க வேண்டியதை நானே சேர்த்து கொடுத்துட்றேனே. சார் உங்களுக்கு எதுக்கு சார் சிரமம்? பரவாயில்லைங்க, 2 ரூபாயில் என்ன வந்துட போகுது. இந்தாப்பா எடுத்துக்க. வாங்கிக்க. சரிங்க சார். சார் என் பேர் ராமச்சந்திரன், லேண்ட் புரோக்கர். இந்த ஏரியாலாம் சுற்றிட்டு இருப்பேன். உங்கள் காசு எப்படி கொடுத்துருவேன் சார்? ஓகே. ஹலோ, வாங்க வாங்க. எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன் சார். பயங்கர டிஸ்கஷன் அவங்களோட. இல்ல, நீங்க வீட்ல இருக்கீங்களான்னு கேட்டேன். அதுக்கு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியா? அவங்க சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியுதா? ம். பரவாயில்லையே, உங்களுக்கு புரியுது. ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன செய்ய போறாங்கன்னு எனக்கு தான் புரியல. புரிஞ்சுக்கவே முடியாத மாதிரி எங்க வீட்லயும் ஒரு ஜென்மம் இருக்கு. யாரு? வேற யாரு? எங்க பாட்டி தான். ஏன் இப்படி சொல்றீங்க? உங்களை போய் அவனை நம்பாத, அவன் நல்லவன் இல்லைன்னு என்கிட்டயே வந்து சொல்றா. அப்படியா சொல்றாங்க? அன்னைக்கு நீங்க கூட சொல்லிட்டு இருந்தேலே, உங்க அம்மா வயசுண்டு வரேன்னு. அத கேட்ட உடனே என்னமோ நம்ம 2 பேருக்கும் கல்யாணமே ஆயிட்டா மாதிரி குதிக்கிறா. இதெல்லாம் நீங்க எனக்காக தான் பண்றேன்னு எவ்வளவோ ஜாட மாடையா சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. அப்புறம் இன்னொரு விஷயம் அரவிந்த் சார், உங்க அம்மாவை எங்க ஆத்துக்கு கூட்டின்னு வரேன்னு சொல்லிருக்கோளோ இல்லையோ, அவ வரும்போது என் பாட்டி ஏதாவது தத்து பித்துன்னு பேசி வைக்க போறதேன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதனால அவகிட்ட எங்க பாட்டியை பத்தி முன்கூட்டியே சொல்லி அழைச்சிட்டு வந்துருங்க. அதெல்லாம் கவலையே படாதீங்க. எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து தான், சொல்லி வச்சு தான் கூட்டிட்டு வருவேன். அதனால நீங்க உங்க பாட்டியை பத்தி பயப்படவே வேண்டாம். சரி, நான் பயப்படல. ஆனா அவங்கள பார்த்தா தான் ஏதோ பயந்த மாதிரி தெரியுது. அது பயம் இல்ல, சந்தேகம். நாம 2 பேரும் இங்க என்ன பேசிட்டு இருப்போமோன்னு ஒரு சந்தேகம். கிட்டத்தட்ட உங்க பாட்டி மாதிரி தான். லட்டு 1/2 kg கொடுங்க. பார்ஷன் இது ராகவன் ஏதாவது ஃபோன் பண்ணானா? இல்ல, எங்கம்மா போயிருப்பான்? எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? நானும் உங்களை மாதிரி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ எப்படிம்மா இப்படி பதட்டமே இல்லாமல் இருக்க? அவன் புருஷம்மா. அந்த ஞாபகம் மறந்துடுற மாதிரி இப்போ ஒன்றும் நடக்கலையே. அவ கோச்சிட்டு போய் ஒரு நாள் தானே ஆச்சு. இப்படியெல்லாம் பேசுறது தப்புமா. அண்ணா, அவர் வந்துருவாருங்கிற கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்கு. அந்த நம்பிக்கை இல்லாதவங்க தான் பதட்டமும் பயமும் படணும். உனக்கும் எனக்கும் நம்பிக்கை இருந்து என்ன பிரயோஜனம்? ஆத்துக்கு போனா ராகவன் எங்கன்னு அம்மா கேட்பா. இந்த மாதிரி போயிட்டான்னு சொன்னா அம்மா பதட்டப்படுவாளே, அவளை எப்படி சமாளிக்கிறது? ஆஃபீஸ் விஷயமா எங்க அப்பா அவரை பாம்பே காமிச்சிருக்காருன்னு சொல்லுவோம். அவர் எப்போ திரும்பி வராரோ அன்னைக்கு டூர் முடிஞ்சுது. தட்ஸ் ஆல். உன் தைரியம் எனக்கு வரலம்மா. அவன் எங்க இருக்கானோ, சாப்பிட்டானோ இல்லையோ ஒன்றும் தெரியல. இப்படி எடுத்ததுக்கெல்லாம் செல்லம் கொடுத்து இழுத்து அழுப்புக்கெல்லாம் ஆடிதா நீங்க அவருக்கு எடுத்து வச்சிருக்கீங்க. நான் உனக்கு கேக்குறேன், நீங்க 2 பேரும் ஒரே அம்மா வயித்துல தானே பிறந்தீங்க? என்னம்மா எப்படி கேட்குற? இல்ல, அவர் மேல உங்களுக்கு இருக்கிற பாசமும் அக்கறையும் அவருக்கு உங்க மேல இல்லையே, அதான் கேட்டேன். இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. 2 பேருக்கும் பாசம் இருக்கு. ஆனால் நான் வெளிப்படையாக காமிச்சுப்பேன், அவன் காமிச்சிக்க மாட்டான், அவ்வளோதான். உங்க தம்பியை நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்களே.
என்னம்மா பார்க்குற? என்ன வேணும்? இல்ல ஆத்துக்கு ஏதாவது வாங்கிட்டு போலான்னு பார்த்தேன். என்ன வேணும்னு சொல்லு. 1/4 கிலோ லட்டு, 1/2 கிலோ பாதாம் அல்வா. ராமகிருஷ்ணன் சார் 1/4 கிலோ லட்டு, 1/2 கிலோ பாதாம் அல்வா. சரி சார். பில் எவ்வளோ? என்னம்மா இது, நீ பில் கேட்குற? அன்னைக்கு என்னடானா ராகவன் ஆற்றுல சாப்பிட்டு பணம் கொடுத்துட்டு போயிருக்கானா, இன்னைக்கு நீயா? இல்ல இது நம்ம ஆத்துக்கு இல்ல, எங்க அப்பாக்கு. யார் ஆத்தா இருந்தா என்னம்மா, எதுக்கு உங்காகும் எங்காகன்னு பிரித்து பேசுகிற? அண்ணா, என் ஆஃபீஸ் பணத்துல எங்க அப்பாக்கு பர்ச்சேஸ் பண்ணி நம்ம குடும்பத்துக்கு தானே லாபம் சேர்க்கிறேன். என்னைக்கு நம்ம வீட்டுக்கு நான் மருமகளா வந்தேனோ அன்னைக்கே நான் உங்க குடும்பத்துல ஐக்கியமாயிட்டேன். ரேஷன் கார்டுலயும் என் பேர் சேர்ந்துருச்சு. எங்க அப்பா குடும்பம் எனக்கு அடுத்த பட்சம்தான். சொந்த குடும்பத்தையே பிரிக்கணும்னு நினைக்கிற உங்க தம்பியை விட எங்க அப்பா குடும்பத்தை இன்னொரு குடும்பமா நினைக்கிறேன் அவ்வளோ பெட்டர் இல்லையா? இந்தாங்க சார். பில் எவ்வளோ கேட்டதுக்கு நீங்கன்னு சொல்லவே இல்லை. 150 ரூபா. ஆனாலும் நான் நம்ம கடையில கொஞ்சம் காஸ்ட்லி தான். சரி நான் வரேன். ஹேய் சௌந்தர்யா, வா வா வா. ஹாய் ராகவன். உட்காரு. அப்புறம் சௌந்தர்யா, இன்னைக்கு ஆஃபீஸில் என்னெல்லாம் நடந்தது? உங்கள் பாஸ் அதான் ஸ்ரீநிதி ரொம்ப டென்ஷனாக இருந்திருப்பாளே. நான் இல்லைனா ஆஃபீஸில் எதுவும் சரியாக ஓடாது தெரியுமா? அதுவும் ஸ்ரீக்கு நான் இல்லைன்னா கையும் ஓடாது காலும் ஓடாது. சொல்லு சொல்லு, என்ன நடந்துச்சு? வேண்டாம் ராகவன். ஹேய் கமான் சௌந்தர்யா, நீ வேணா அவளுக்கு ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஆனால் நான் இல்லாமல் அவள் என்ன பாடுபட்டான்னு எனக்கு தெரியுமா இல்லையா? நீ தானே ஆஃபீஸ் நடக்கிறதுல எனக்கு அப்டேட் பண்ணுறேன்னு சொன்னேன். நானும் உன் ஃப்ரெண்டு தானே. கமான் கமான், சொல்லு சொல்லு சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மேடம் ரொம்ப கூலாகவே இருந்தாங்க. நீ என்ன சொல்ற? ஸ்ரீநிதிக்கு எந்த டென்ஷனும் இல்லையா? என்ன சொல்ற சௌந்தர்யா? ஆமா ராகவன், ஸ்ரீநிதி மேடம் நினைச்சு நீங்க படுற டென்ஷன் தான் அதிகமா இருக்கு. அவங்களுக்கு இதுல 1% கூட இருக்கிற மாதிரி தெரியலையே. நிஜமா தான் சொல்றியா? ஆமா ராகவன். என்ன பொம்பளை இவ? புருஷன் அவமானம் தாங்க முடியாம வீட்டை விட்டு வெளில வந்திருக்கா. அதை பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்லாம அவளை என் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிறதுக்கு. ஏன் பார்த்தா அவன் குடும்பத்துக்குள்ள எது பிரச்சனை இருக்கும் போல இருக்கு. நான் என்ன இல்லாம நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்படிலாம் நடக்கும் நான் கனவுல கூட நினைக்கல. இதெல்லாம் என்ன ராகவன், கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஒரு நாள் தானே ஆயிருக்கு, கொஞ்சம் விட்டு பிடிங்களா? என்னத்தை விட்டு பிடிக்கிறது? அதெல்லாம் வேஸ்ட். எப்போ அவ எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசலையோ அதுக்கப்புறம் அவளுக்காக நான் காத்துட்டு இருக்கிறது அட்டர் வேஸ்ட். என்ன எனக்கு மதிப்பு கொடுக்காதவளுக்கு நான் எதுக்காக மதிப்பு கொடுக்கணும்? எல்லாம் எல்லாம் திமிரு சௌந்தர்யா, எல்லாம் பண திமிரு. அவ அவ மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கா? நான் போய் அவ காலில் விழுவேன் நினைச்சிட்டு இருக்காளா? அப்படியே கை கழுவிட்டு போனாலும் போவேனே தவிர அவ காலில் நோ சான்ஸ். என்ன ராகவன், ஏன் வீணா கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க? கற்பனை இல்ல, கற்பனை இல்ல, இது நிஜம். அந்த திமிரு பிடிச்சவளுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். பொறுத்திருந்து பாரு. கண்ணப்பா, நீ சொல்ற மாதிரி சாதாரண குடும்பத்து பிரச்சனை தெரியல, பெரிய லெவலுக்கு வரும்போது. ஆமா பார்த்தா, சுந்தர குடும்பத்தை நான் வைக்க போற நெருப்புக்கு இவன் தான் நெய்யாக போறான். என்ன யோசிக்கிற கண்ணப்பா? இந்த பிரச்சனையை எப்பயே சுந்தரத்துக்கிட்ட போட்டு கொடுத்துருமா? சேச்சே, சுந்தரத்துக்கிட்ட இந்த விஷயத்த உடனே சொன்னா தீக்குச்சியில பிடிச்ச நெருப்பு மாதிரி உடனே கருகி போயிடும். இது திரியில பத்த வச்சு வெடிக்க வைக்கணும். புரியல? ஸ்ரீநிதியோட அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும். ஸ்ரீநிதி ஒரே பொண்ணு, செல்லமா வளர்த்திருப்பாரு. ராகவன் ஹோட்டல்ல ரூம் போட்டு சௌந்தர்யோட கூத்தடிக்கிறது அவருக்கு தெரிஞ்சா ராகவனையும் குடும்பத்தையும் உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாரு. நான் சொல்றது புரியுதில்ல? ஓகே ராகவன், நேரமாச்சு, நான் கிளம்புறேன். ஓகே.
நாளைக்கு ஈவினிங் மீட் பண்ணுறேன். சாரி. இட்ஸ் ஓகே சார். ஆ சரி, இதே நம்பரில்